ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்களிலே பாபிலோனை பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். உலகத்தில் உள்ள எல்லா விக்கிரக ஆராதனைகளும் தோற்றம் அங்கிருந்து தான் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிச்சோம். அடுத்தது பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் பாபிலோன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இதை நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு முன்னால் போனோம் அப்படின்னாச்சுன்னா சில விஷயங்கள் தானியலில் சொல்லப்பட்ட அந்த கரடி, சிவிங்கி, சிங்கம், இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். இதை நம்ம கற்றுக்கலாமல் நம்ம அங்கே மேலே போனோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அந்த தானியலில் சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல இருந்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு பாபிலோனோட அரசியல் என்ன, அது எப்படி வளர்ந்துச்சு, என்ன ஏதுன்னு ஒரு சில சரித்திர ஆதாரங்களை உங்க முன்னதாக வைக்க நான் விரும்புகிறேன். உலகத்தில் முதல் பேரரசு அப்படின்னாச்சுன்னா அசீரிய பேரரசு, எகிப்திய பேரரசு. அதுக்கப்புறம் வந்த பேரரசுகள் தான் என்ன அப்படின்னாச்சுன்னா பாபிலோனிய பேரரசு. அது இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஆட்சி செஞ்சதுல ரொம்ப அதுல சிறப்பான ஒரு ராஜா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நேபுகாத்நேச்சார். அவரோட ராஜ்யம் ஒரு நல்ல ராஜ்யமா இருந்துச்சு, அதுல குறை சொல்றதுக்குல. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தானியல் தீர்க்கதரிசனத்தில் உள்ள ஒரு நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை பார்க்கிறான். அந்த சிலையோட தலை ஒரு இது இருக்கு, வெள்ளி மார்பு வெள்ளியா இருக்கு. அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது அதுக்குரிய அர்த்தத்தை தானியல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தா கண்டிப்பா நமக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதை நீங்க படித்து விடுங்க, அது ஈஸியா தான் இருக்கும். அதுல அந்த அர்த்தங்கள் எல்லாமே அதுல இருக்குது. அந்த நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறமாக அவருடைய அர்த்தசாஸ்டர் காலத்துல மேதிய பெர்ஷிய ராஜாக்கள் பெர்ஷிய ராஜா அந்த பெல்ஷாஸ்தாரை கொன்று அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க, மேதிய பெர்ஷிய ராஜா. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு முன் 384 ஆண்டுல மகா அலெக்சாண்டர் அவர் தோன்றி இவங்க ரெண்டு வரையும் தோற்கடித்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் கிட்டத்தட்ட இந்தியா வரைக்கும் வந்தார். இந்தியாவில் அவர் பிடிக்க முடியல. ஏன்னா இந்தியா வரும்போது அவருக்கு மலேரியா காய்ச்சலால் பிடிக்கப்பட்டு இங்கேருந்து போகும்போது அவர் மரித்து தான் போனார் அப்படிங்கிறது சரித்திரம். அதுக்கப்புறம் ஜெனரல் பொம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமானிய ராஜா, ரோமா பேரரசை சார்ந்த ராஜா ரோம ராஜ்யத்தை நிறுவினார், ஜெனரல் பொம்பே. அதற்கு பிறகு அந்த ரோம பேரரசை ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த உலகத்துல நிற்பாட்டினவங்க யாரு அப்படின்னா அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ரெண்டு ராஜாக்கள். இவங்க தான் ரோம பேரரசை ரொம்ப ஒரு மஜ்பூத்தான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்திரமான பேரரசாக மாற்றினாங்க. இவங்க காலத்துல எல்லா தேசங்களுக்குள்ளேயும் ரோடு போடப்பட்டுச்சு, எல்லாமே போட்டு அவங்க நல்ல முறையில ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5½ நூற்றாண்டுகள் இவர்கள் ஆட்சி செய்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த ரோமர்கள் தான் ராஜ்யத்தில் இருந்தாங்க. இந்த ரோமர்கள் துருக்கியர்களாக பின்பாக தோற்கடிக்கப்பட்டார்கள். துருக்கியராக தோற்கடினா, ஆனா முழுமையா தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரோம ராஜ்யம் இந்த ஹோலி ரோமன் எம்பையர் அப்படிங்கிற பேர்ல ஒரு பக்கம் அது உள்ளுக்கு இவங்க எல்லாரும் நினைச்சாங்க அதை நம்ம தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது உள்ளுக்கு இருந்துட்டு தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த ஒரு சரித்திர உண்மையா இருக்கு. இந்த ரோம ராஜ்யம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஐரோப்பிய ராஜ்யங்களாக இருக்கு. இப்போ இந்த ரோம ராஜ்யம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க மதத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மதத்தையும் அவங்க ஆட்சிக்குள்ள கொண்டு வராங்க. அதான் அவங்க கொண்டு வந்த மதத்து பேர் தான் பாபிலோனிய மதம்.
அதை பற்றி தான் நேற்று சில காரியங்கள்லாம் முந்த நாள் பார்த்ததுல சில காரியங்கள்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சோம். அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த ரோம ராஜ்யத்தில் உள்ள சட்ட திட்டங்கள்லாம் ரொம்ப தெளிவான ஒரு சட்டத்திட்டம், ரொம்ப எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு சட்டத்திட்டம். அது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார்ட்டேருந்து தான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இபிகோ 302 304 அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரியங்களை சொல்றோம். இதெல்லாம் யாரு இந்தியாவுக்கு சட்டத்தை எழுதி தந்தது யார் அப்படின்னாச்சுன்னா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இவர் எங்க இருந்து இந்த சட்டத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து எங்க போய் எடுக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, இங்கிலாந்தோட சட்டத்திட்டத்தை தான் கொண்டு வர்றாரு. இங்கிலாந்து சட்டத்திட்டம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ரோமர்களோட சட்டத்திட்டம் தான் இங்கிலாந்தோட சட்டத்திட்டம். இந்த ரோமர்களுடைய சட்டத்திட்டம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பாபிலோனியர் சட்டத்திட்டம். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்த ரோமானியருடைய சட்டமும் எப்படி ஒன்று போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கையில் இருபத்தி 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றங்களுக்கு தனக்காக எதிர்த்து தரவு சொல்ல அவனுக்கு எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். இது யாரு சொல்றா அப்படின்னா, பெஸ்து வந்து பெஸ்து ராஜாவுக்கு விவரித்து, ராஜானா அக்ரிப்பா ராஜாவுக்கு பெஸ்து வந்து சொல்றாப்ல. யாரை பற்றி சொல்றாப்ல அப்படின்னாச்சுன்னா, பவுல் அப்போஸ்தலனை பற்றி சொல்றாப்ல. பவுல் அப்போஸ்தலன் எருசலேமுக்கு வரும்போது 3வது மிஷனரி பிரயாணத்தை முடித்து எருசலேமுக்கு வராரு. அங்க வந்து அவரு அந்த யாக்கோபு சொல்றாப்ல, இன்னும் 4 பேர் நஸ்ரே விரதத்துக்காண்டி வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள காரியமும் நீரே செலவு செஞ்சு எல்லாம் போய் அங்க கோயில்ல போய் தேவாலயத்துல போய் பண்ணோம். அப்போ அந்த யூதர்கள் உமக்கு விரோதமா நிக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே இவர் அந்த 4 பேரை கூட்டு போய் அங்க போய் மொட்டை அடிச்சு அந்த காரியங்கள்லாம் செய்யறாரு. அவர் செலவுல செய்யறதை பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முந்தின நாளே ஒரு எபேசு பட்டணத்துல இருந்து ஒரு புறஜாதியானவர் கூட தான் பவுல் அந்த எருசலேம்ல சுத்திருப்பா. அதான் அந்த பார்த்த எபேசு பட்டணத்து யூதர்கள் ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்றாங்க. இவன் வந்து புறஜாதியரை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த இஷ்யூவை கிரியேட் பண்ணதுனால இங்க ஒரு பெரிய குழப்படியாகி பவுல் பிடிக்கப்படுறாரு. பிடிக்கப்பட்டு பவுலை பிடிச்சி அவங்க கல்லறிஞ்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, அந்த சேனாதிபதி வந்து யுஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதி வந்து பவுலை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்றாருன்னா, பேலிக்ஸ்ட கொடுத்துட்றாரு. பேலிஸ்ட் அதை விசாரிக்க சொல்லிட்டு விசாரிக்காம பெஸ்து வந்தாச்சு. பெஸ்து அதை யோசித்து பார்க்குறாரு. அப்போ பெஸ்து வந்து புது இவரா வந்ததுனால, ரோம அதிபதியா வந்ததுனால அவரை வந்து பார்க்கறதுக்கு அக்ரிப்பா வரார், ஏரோது. அவன் வந்து 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இந்த மேட்ரு வந்தோடனே இப்போ பெஸ்து அக்ரிப்பாட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக அப்படின்னாச்சுன்னா, யூத பிரதான ஆசாரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரதியுத்தரமாக, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர்உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைப்பதற்கு முன்பே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்ல. நம்ம இதுல இந்த நியாயத்துல காந்திஜி அடிக்கடி சொல்றக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, 100
தண்டனைப்பட்ட, அதாவது குற்றஞ்சட்டவன் தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டக்கூடாது. அதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோட பெரிய பிரதானமான ஒரு காரியம். 100 குற்றவாளி தப்பிச்சாலும் நடக்கும், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டக்கூடாது. இங்க அதே தான் சொல்றார். குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்காக தனக்காக எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்ல. அப்போ ரோமர்கள் இந்த நீதி நியாயங்கள்லாம் பாபிலோன்கிட்ட கட்டுறது. இந்த ரோமர்கள்ட்ட அந்த பாபிலோன்கிட்ட கட்டு வைத்த அந்த ரோம நீதி நியாயங்கள் யார் எடுத்துக்கிட்டான்னா இங்கிலீஷ்காரன் எடுத்துக்கிட்டான். இங்கிலீஷ்காரன் எடுத்துக்கிட்ட நீதி நியாயங்கள்லாம் யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம ரோம கலாச்சாரங்கள் அது இதுன்னா அது அந்த கால கலாச்சாரம், பாபிலோன் கலாச்சாரம் எவ்வளோ முந்தின கலாச்சாரம், அது இது நம்ம பேசிட்டு போயிடுறோம். ஆனா அந்த பாபிலோனியர், அந்த பிசாசு, அவனுக்குரிய சட்ட திட்டங்கள், அரசியலமைப்பு, அவன் என்னென்னலாம் செய்யணுமோ அழகா அது மூலமா உலகம் முழுவதும் ஏற்கனவே புகுத்தி வச்சிருக்கான். அதான் இந்த இதுல பாக்குறோம். ஒவ்வொரு பேரரசும் எப்படி வந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் போன ட்ரிப்பே சொன்னேன், தானியல், அசரியா, மிஷாவேல், அனனியா, இவங்க பேரெல்லாம் அங்க கொண்டு போய் பெல்தஷாஸ்தர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதே ஆள் தான். ஆனா அவங்க பேரை மாத்திடுறாங்க. இங்க இருந்து பிடிச்சு கொண்டு போன உடனே அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க சொல்றாங்கன்னா, கல்தேயருடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்க, கல்தேயருடைய பாஷையை கற்றுக்கொள்ளுங்க, கல்தேயருடைய சமயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. 3 வருஷம் அவங்கள கூட்டு போய் ஒரு அந்த பெல்ஷாத்சாரோட அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு ஹாஸ்டலை கட்டி அங்க அவங்க நல்ல அவர் சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்து சும்மாவா கொடுக்கான், அழகா அவங்க கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கான். இவன் யூத கலாச்சாரத்தை அங்க உள்ளுக்கு கொண்டு போய் திணிச்சிடக்கூடாது. இவங்க யூத கலாச்சாரங்களை, யூத தெய்வங்களை அவங்க உள்ளுக்கு கொண்டு போய் தெரிவிச்சிடக்கூடாது. அதான் அந்த கல்தேயருடைய, பாபிலோனருடைய இதெல்லாம் இவங்க கற்றுக்கணும். ஆனா ஆண்டவர் நமக்கு முதல்ல இருந்தே கற்றுக் கொடுக்குற இன்னொரு பாடம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்துல, ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். 5:6 பார்க்கணும். ஆறாம் அதிகாரத்துல, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரிகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவியை என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, தேவகுமாரர்கள், மனுஷகுமாரர்கள், மனுஷபுத்திரர்கள் அப்படின்னு 2 காரியத்தை நம்ம இங்க பாக்குறோம். இப்போ தேவகுமாரர்கள், மனுஷர்கள் அப்படின்னாச்சுன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ராட்சதர்கள் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆக்சுவலி புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சேமோட சந்ததி தேவகுமாரர்கள், மனுஷகுமாரர்கள் சொல்லப்படுறது ஆதாமுடைய சந்ததி. ஆண்டவர் நமக்கு தெளிவா கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு நமக்கு பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல நமக்கு எழுதி தரக்கூடிய சரியான உபதேசம். அதாவது ஒரு ஆண்டோடைய பிள்ளைகள் திருமணத்தின் மூலமாக அந்த சம்பந்தங்கள் எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆண்டோருடைய பிள்ளையோடு கூட தான் இருக்கணும். அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை அந்த மெசொப்பொத்தேமியாவிலிருந்து தூக்கி எங்க கொண்டு வராரு அப்படின்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டருக்கு மேல அவனை தள்ளி கொண்டு வந்து கானானிய தேசத்துக்கு கொண்டு வர. சில நேரம் நானா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலாம் சில நேரங்களில் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதுக்கு பிரிச்சு கொண்டு வர்றாரு? எனக்கு ரொம்ப நாட்கள்ல இந்த புரியல. இப்போ இந்த வேத காலங்களை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஊழியத்துல வர்றதுக்கு முன்னால வேதங்களை தியானிக்கும் போது தான் இந்த விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் ஆண்டவர் ஒரு பாபிலோனியனாகிய ஒரு ஆபிரகாம அங்கிருந்து அவனை மட்டும் தனியா கூப்பிடுறாரு? அதுவும் எப்படிப்பட்டவனை செலக்ட் பண்றாரு அப்படின்னா, யாருக்கு குழந்தை இல்லையோ அவனை பார்த்து தான் செலக்ட் பண்றாரு. இப்போ அந்த வேதாகம சரித்திரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா,
அந்த சரித்திர புஸ்தகங்களை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஆபிரகாம் உயிரோடு இருக்கும்போது, அதாவது நோவா உயிரோடு இருக்கும்போது ஆபிரகாம ஆண்டவர் செலக்ட் பண்ணிடுறார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நோவா அவனை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அவர் நீதிமானான ஒரு மனுஷன், ஆண்டவரால ஒரு ஆண்டவருடைய பாராட்டை பெற்று ஆண்டவரால பாதுகாக்கப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். அவனுடைய காலத்துல ஆபிரகாம் பிறந்துட்டார். அவர் இறக்குறதுக்கு முன்னால ஆபிரகாம் பிறந்துட்டார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு இதெல்லாம் செய்யறாரு. ஏன் செய்யறாரு அப்படின்னாச்சுன்னா, பிற்காலத்துல இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு ஆண்டவருக்காக ஒரு சந்ததி உண்டாயிருக்கணும், பரிசுத்த சந்ததியா இருக்கணும். அந்த சந்ததிக்குள்ள இந்த பாபிலோனுடைய ஆவிகளுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது. பாபிலோனிய ஆவிகளுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அது யாரோட திருமணம் செய்யறோம்? நம்முடைய பிள்ளைங்க, பையங்களா இருக்கட்டும் பெண் பிள்ளைங்களா இருக்கட்டும், ரொம்ப ஒரு பையங்களுக்கு நட்டை தான் பார்த்து போறாங்க, அழகை பார்த்து போறாங்க, அதை பார்த்து போறாங்க, இதை பார்த்து போறாங்க. நான் உங்களுக்கு சொல்றது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் என்றால் ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ரட்சிக்கப்பட்ட பையன் தான். இதுல வேற ரொம்ப நல்ல டயலாக்லாம் அடிப்பாங்க. ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தங்க கூட போய் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஒருத்தனை எப்படியாவது சர்ச்சில் கூட்டு வந்துடலாம்ல. அப்படிலாம் ஆண்டவருக்கு நீங்க ஆத்மாதாயம் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆத்மா ஆண்டவருக்கு வேண்டாம். இதுதான் உண்மை. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காங்க. இதுதான் வேதத்தில் நான் கற்றுக்கொண்ட வேதம். ஏன்னா சில நேரம் நம்ம ஆண்டவருக்காக ரொம்ப மிரமாடி, ஐயோ ஆண்டவருக்கு அழைச்சிட்டு ஒண்ணும் வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருத்தட்ட போய் சொல்லு, கேட்டா பாரு, கேட்காட்டினா கீழே இருக்க இந்த மண்ணை தட்டி விட்டு வந்துரு. யாரையுமே தலையில வச்சு நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. யாரையுமே ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, ஒருத்தனை ரட்சிக்க பண்ணப்படுறது நம்முடைய சுய விருப்பத்தினாலேயோ சுய பலத்தினாலேயோ ரட்சிப்புக்குள்ள நம்ம யாரையுமே நடத்திட முடியாது. ரட்சிப்புங்கிறது ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. ரொம்ப நேரங்கள்ல இதை நம்ம தப்பா நம்ம தான் ரட்சிப்புல நடத்திடுறோம். இல்ல, நம்ம அவங்களுக்கு சொல்ற ஒரு வழி, அவ்வளவுதான். அதனால பிரியமானவர்களே, ஆபிரகாம்ங்கிற ஒருத்தனை ஆண்டவர் அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வராரு அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, அவனுக்குள்ள அந்த பாபிலோனியரோட இந்த காரியங்கள்லாம் புகுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கார். பிற்காலங்களை பார்க்கிறோம், ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யறாங்க. அப்போ எல்லாரும் நினைச்சதுன்னா இந்த ரோம ராஜ்யங்கிறது முடிவுக்கு வந்து விட்டது, ரோம ராஜ்யம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது முடிவுக்கு வரல. 1950களில் இங்கிலாந்தை சேர்ந்த பிரதம மந்திரி வின்சென்ட் சர்ச்சில் அப்படிங்கிறவர் தான் இந்த இஷ்யூவை கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு அப்படின்னாச்சுன்னா, we need United States of Europe அப்படிங்கிற ஒரு சப்தத்தை முன்னால வைக்கிறார். ஏன்னா அமெரிக்கா தேசத்தை பற்றி நம்ம படிக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ் அப்படிமா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூரோப் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணுங்கிறதுல அவர் தான் முதல்ல முன்னெடுக்கிறார். இந்த இதை வச்சு பார்க்கும்போது 1957ல ரோம ராஜ்யங்கள் எங்கெல்லாம் போய் வீழ்ச்சி அடைஞ்சதோ அந்த இடத்தை சேர்ந்த 6 ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க என்ன போடுறாங்கன்னா, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அல்லது ஐரோப்பிய பொது சந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. யூரோப்பியன் எக்கனாமிக் கமிட்டி அல்லது ஐரோப்பிய பொது சந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு EEC அப்படின்னு சொல்லி காமன் மார்க்கெட் அவங்க அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைப்பு வந்து 1958ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் மாதத்திலிருந்து இது ஒரு வியாபார அமைப்பாக தான் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமா கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிச்சுட்டு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு காமன் மார்க்கெட்டா நம்ம இப்போ யூரோப்பின், அதாவது காமன் மார்க்கெட்னா அவங்க பேசும்போதே பேசினாங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா பணம் முறைமைகள் இருக்கு.
ஒவ்வொரு இதுகளுக்கும் பாஸ்போர்ட் இருந்தால் தான் போக முடியும். ஏன்னா இந்த இதெல்லாம் நீக்கி நமக்குண்டு பார்டர் கிடையாது. நம்ம ஒரே தேசம் மாதிரி, தேசங்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே பணம் கலக்குங்க. நம்ம நாடுகளுக்குள்ள ஒருத்தர் போக்குவரத்து வர பிஸ்னஸ் பேருக்கு அவங்களுக்கு திறந்து விடுறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று ஆரம்பிச்சது. வரும் நாட்களில் என்னாச்சு அப்படின்னாச்சுன்னா பிரான்ஸ், ஹாலண்ட், ஜெர்மனி, லக்சம்பர்க், கிரேட் பிரிட்டன், அயர்லாந்து, டென்மார்க், பெல்ஜியம், இத்தாலி, போர்ச்சுகல், இந்த 10 நாடுகளும் சேர்ந்து இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளுக்கு முன்னணி நாடுகளாயிட்டு. அது போக இன்னைக்கு நாளில் இந்த ஐரோப்பிய எக்கனாமிக் கமிட்டியில 28 நாடுகள் இதுல அங்கத்தினரா இருக்குது. அதுல 18 நாடுகள் வெறும் இந்த இதுல உள்ள லாபத்தை மட்டும் எடுக்கிறதுல கூட இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் பிரான்ஸ், ஹாலண்ட், ஜெர்மனி, லக்சம்பர்க், கிரேட் பிரிட்டன், அயர்லாந்து, டென்மார்க், பெல்ஜியம், இத்தாலி, போர்ச்சுகல், இவங்க தான் அதுல வந்து ஃப்ரண்ட் லைன் ரன்னர்ஸ், முன்னால இருந்து நடத்தக்கூடியவங்க. இப்போ இவங்க தங்களுக்குள்ளே ஒரு பாராளுமன்றத்தை வச்சிருக்காங்க. அதுல 410 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த அமைப்பு வந்து இப்போ எப்படி ஆயிட்டு அப்படின்னாச்சுன்னா அரசியல், பொருளாதாரம், சக இராணுவ கூட்டமைப்பாக வளர்ந்தது. அரசியல், பொருளாதாரம், அது போக இவங்களுக்குன்னு ஒரு இராணுவத்தையும் வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு இராணுவத்தையும் வச்சிருக்காங்க. இந்த இராணுவம் அங்கங்க யுத்தம் நடக்கும்போது இவங்க போவாங்க. இந்த அமைதிப்படை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அமைதிப்படை மாதிரி இவங்க அங்கங்க யுத்தத்துக்கு போவாங்க. இன்னைக்கு இவங்களுக்குள்ள பாஸ்போர்ட் முறைகளை ரத்து செஞ்சுட்டாங்க. அடுத்தது இவங்க தங்களுக்குண்டு ஒரு நாணயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த நாணயத்துக்கு பேர் வந்து ஈரோ அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு டாலரோடி ஈரோட வேல்யூ தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இப்போ இந்த இஇசியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது அப்படின்னாச்சுன்னா பெல்ஜியம்ல ப்ரூசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. பெல்ஜியம்ல ப்ரூசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. இந்த உலக வங்கி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேர்ல்டு பேங்கும் இந்த ப்ரூசிலோட இந்த இதுவும் இப்ப இணைக்கப்பட்டு இந்த இது இயங்கிட்டு இருக்கு. இந்த இஇசியோட ஆபீஸ் நம்முடைய பாரத தேசத்திலும் இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ இத பேக்ரவுண்டா வச்சுட்டு நம்ம வசனத்துக்கு கடந்து போவோம். 13ஆம் அதிகாரம் கடகடன் இன்னைக்கு முடிஞ்ச அளவுல நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். 13ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். முதலாம் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்போ நம்ம 12ஆம் அதிகாரத்துல பார்த்தது என்ன அப்படின்னாச்சுன்னா 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்போ இது வேற, இந்த 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேற. மூணாவது இந்த 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க யாரு அப்படின்னா பெரிய வலு சர்ப்பம். இவன் எங்க இருந்து விழுதான் அப்படின்னாச்சுன்னா வானத்திலிருந்து விழுதான். 7 தலைகள். அப்போ 7 தலைங்கிறது ஞானம், பூரண ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 10 கொம்புகள், பூரண அதிகாரம் உடையவன். தன் தலையின் மேல் 7 முடிகள், பூரணமான எல்லாம் முடிகள்னா அவனுக்கு அந்த ராஜ்ய மேன்மை. இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னாச்சுன்னா தேவனால இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. லூசிபருக்கு ஆண்டவர் அவனுக்கு நல்ல அதிகாரங்களை கொடுத்து வச்சிருந்தார். இது வானத்திலிருந்து வந்த அதிகாரம். இது வலு சர்ப்பம் அப்படின்னு பார்க்கணும். இங்க இவன் எங்க இருந்து வாரான் அப்படிங்கன்னா சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம். பொதுவா சமுத்திரம் அப்படின்னு சொல்லும் போது என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னா வேதத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய தரைக்கடல சமுத்திரம் அப்படின்னு சொன்னோம். நான் ஏற்கனவே இந்த பைபிள் ஸ்டடிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னாச்சுன்னா ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா ஆசியாவோட சம்பந்தப்பட்ட சமுத்திரம் இது, ஐரோப்பாவோட சம்பந்தப்பட்ட சமுத்திரம் இது. அடுத்தது
ஆப்பிரிக்காவோட சம்பந்தப்பட்ட சமுத்திரம் இது. அதனால சமுத்திரம் அப்படின்னாச்சுன்னா இந்த 3 கண்டங்களுக்கும் இடையில ஓடுற மத்திய தரைக்கடல், மெரிடியன் சி, மத்திய தரைக்கடல், இந்த தரைக்கடல்ல இருக்கு. அப்ப சமுத்திரத்துல இருந்து எஜிப்து வந்துட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 3 கண்டங்களுக்கு மத்தியிலும் இருந்து ஒருவன் எந்திரிச்சுவார். இந்த 3 கண்டங்களுக்கு மத்தியிலும் உண்டு. அவன் ஆசிய தேசத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒருவன், அவன் ஆப்பிரிக்க தேசத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒருவன், அவன் ஐரோப்பா தேசத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒருவன். இத கிட்டத்தட்ட இதாதான் இருக்கும். யார சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த ஐரோப்பிய சங்கம், ஐரோப்பிய சங்கம், இதோட தலைவரா தான் இருப்பான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா இவனுக்கும் 7 தலைகள் இருக்குது. 7 தலைகள்னா இவன் ஒரு நல்ல ஞானம் உள்ளவன். 10 கொம்புகள் இருக்கு, 10 அதிகாரம், 10 முழுமையான ஒரு அதிகாரம், உலகத்தின் முழுமையான ஒரு அதிகாரம் இவனுக்கு இருக்கு. அதே மாதிரி 10 முடிகள். இதுக்கு முன்னால பார்த்தவன நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அவனுக்கு 7 முடிகள் அப்படின்னு சொல்லி, 7 அப்படிங்கிறதும் பூரணத்தை தான் காமிக்குது, 10ங்கிறதும் பூரணத்தை தான் கொடுக்குது. 7ங்கிறது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற பூரணம், 7ங்கிறது ஆண்டவருடைய நாள், 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவன் 10 உலகத்தின் நாள் வருகிற ஒரு பூரணமான அதிகாரம். அப்போ இந்த 10 முடிகள் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, இந்த 28 நாடுகள் சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்காங்களே, இதுல 10 பேர் அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறாங்களே, இந்த அதிகாரம் உள்ள 10 பேர் தான் இது அப்படின்ட்டு இந்த எஸ்கட்டாலஜி, இந்த கடைசி காலங்களை பற்றி சொல்லக்கூடிய வேத வல்லுநர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்து இதுவாக தான் இருக்கு. வேதத்தின் படியும் நம்ம இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அதனால் நான் வாசிக்கிறேன், அடுத்த ஒரு மிருகம் வரும் அப்படின்னு சொல்றது அது யாரா இருக்கும் என்றால், அந்த மிருகம் யாரா இருக்கும் அப்படின்னா இது இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருவனாக தான் இருக்கும். அவன் ஆசியராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனா இருப்பான், ஐரோப்பியராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனா இருப்பான், ஆப்பிரிக்கா தேசத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனா இருப்பான். இப்போ இதை படிக்கும் போது இதுல நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். என்ன அப்படின்னா இதுல சாத்தான் 3 விதமான அந்தி கிறிஸ்துகளை வைத்து செயல்படுகிறான். 3 விதமான அந்தி கிறிஸ்துகளை வைத்து செயல்படுகிறான். நம்ம தமிழ்ல இது நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பார்க்கணும்னா ஒருத்தன் வலு சர்ப்பம் சாத்தான். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மிருகம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா கள்ள தீர்க்கதரிசி. இதுக்கு சரியான வேதாகமத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய வழியில சரியான ஒரு டேர்ம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா முதலாவது அந்தி கிறிஸ்து யாருன்னா 3 வருடங்கள் ஆளுகை செய்கிற முதல் 3 ஆண்டுகள் ஆளுகை செய்கிறவன். இவன் யார் அப்படின்னாச்சுன்னா பொருளாதார வாழ்வின் அந்தி கிறிஸ்து. முதல் 3 வருடங்களா அவன் தான் ஆளுகை செய்வான். அவனுக்கு நம்ம ஒரு இது கொடுக்கணும்னா பொருளாதார வாழ்வின் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 13வது வசனத்துல இதுல படிக்கும் பாருங்க. முதல் வசனத்துல இந்த மிருகம் என்ன பண்ணா அடுத்த 3 ஆண்டுகளை ஆளுகை செய்வது இந்த மிருகம் தான். இவன் அரசியல் வாழ்வின் அந்தி கிறிஸ்து. அடுத்தது இதுக்கு அடுத்த 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது வேறொரு மிருகம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டிக்கு ஒப்பான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி இது யாரு அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசி ஆன்மீக வாழ்வின் அந்தி கிறிஸ்து. பொதுவா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் அழகா இவன் 3 விதமா கொண்டு வரான். பொருளாதார வாழ்வின் அந்தி கிறிஸ்து, அரசியல் வாழ்வின் அந்தி கிறிஸ்து, அடுத்தது யாரு அப்படின்னாச்சுன்னா ஆன்மீக வாழ்வின் அந்தி கிறிஸ்து. இந்த 3 வரைக்கும் தனித்தனி இடங்கள்ல இருந்து அவங்க செயல்படுவாங்க. வர நாட்கள்ல அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். 3 வரும் தனித்தனி இடங்களை மையமா வச்சு செயல்படுவாங்க. 3 வரும் ஒரே குறிக்கோளோடு சேர்ந்து வேலை செய்வாங்க. 3 வரும் சாத்தானால் இயக்கப்படுவாங்க. அப்போ
இதுல வந்து இந்த நம்ம இப்போ இந்த 13ஆம் வசனத்துல பாஸ்டர் யாருன்னா அரசியல் வாழ்வின் அந்தி கிறிஸ்து. அரசியல் வாழ்வின் அந்தி கிறிஸ்து. இப்ப பார்க்கலாம் 2வது வசனத்தை பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் இது அதற்கு கொடுத்தது. அப்போ சரி, 2வது வசனத்தை பார்ப்போம். இதுல வந்து சிறுத்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் கண்ட மிருகம் சிறுத்தைக்கு போலிருந்தது. அப்போ தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம எப்படியா பார்க்கிறோம்? படி. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். இது சிவிங்கியை போல் இருக்கிற சிறுத்தை புலியை போல் இருக்கின்ற வேறொரு மிருகத்தை கண்டேன். தானியேல் சொல்றார். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4. அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டை 4 இறக்கைகள். அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா, பாபிலோனியரை விட கிரேக்கர்கள் பலசாலிகளா இருந்தார்கள். இந்த கிரேக்கர்களுக்கு தான் இந்த சிறுத்தை அப்படிங்கிற ஒரு அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது யார் அப்படின்னாச்சுன்னா, அந்த சிறுத்தைங்கிறது கிரேக்கர்கள். அடுத்தது கரடி அப்படின்னாச்சுன்னா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2வது மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலாவெலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. சரி, இது கரடி யாரை குறிக்குது அப்படின்னாச்சுன்னா, மேதிய பெர்ஷிய ராஜாக்களை குறிக்கும். மேதிய பெர்ஷிய பேரரசருடைய சின்னம் கரடியா இருந்தது. அந்த கரடியை குறிக்கிறது. அடுத்த சிங்கம் அப்படிங்கிறது என்ன? இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிற என்னதுன்னா, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்துச்சு. இதே இது தானியேல்ல நீங்க படிச்சீங்கன்னா 7:4 பார்க்கிறோம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த சிங்கம் யாருக்கு வந்து அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா, பாபிலோன் பேரரசுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. சிங்கம் அது வலிமையுடையது. செட்டைகள் என்பது அது விரைந்து சென்று மற்ற நாடுகளை கைப்பற்றக்கூடியது. அடுத்தது நீங்க கரடியை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த மேதிய பெர்ஷிய இந்த பாபிலோனியரை மேற்கொண்டு அவங்க செஞ்சது. அடுத்த சிறுத்தையை பார்த்தீங்கன்னா, கிரேக்க பேரரசு தான் இருக்கையில பயங்கர ஸ்பீடா, மகா அலெக்சாண்டர் ரொம்ப ஸ்பீடா எல்லாத்தையும் செஞ்சார். அதனால தான் அதுக்கு 4 செட்டைகள் கொடுக்கப்பட்டுச்சு. வேகமா சிறுத்தை புலிங்கிறது வேகமா ஓடக்கூடியது. அப்போ இப்போ வந்திருக்கான இந்த மிருகம், இந்த மிருகத்துக்கு பலன் எவ்வளவு இருக்குமா? பாபிலோனியரை போல சிங்கத்தை ஒற்ற பலன், மேதிய பெர்ஷியரை போல கரடிக்கு ஒத்த பலன், கிரேக்கர்களை போல சிறுத்தை புலி வேகமா சென்றது. அப்போ இந்த பாபிலோனியர், மேதிய பெர்ஷியர், அடுத்தது என்னன்னா கிரேக்கர், இவங்க 3 உள்ள பலம் எவ்வளவு பலம் இருக்குமோ அவ்வளவு பலன் இவனுக்கு இருக்குது. இதுவும் காணாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கு அப்படின்னாச்சுன்னா, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே பலசாலியா இருக்கான்,
எப்படி பலசாலி அப்படின்னா பாபிலோனியர் மாதிரி சிங்கத்தை மாதிரி பலசாலி, மேதிய பெர்ஷியரை போல கரடியை போல பலசாலி, கிரேக்கர்களை போல சிறுத்தை புலியை போல பலசாலி. அப்போ அது மூணு சேர்ந்த பலம். ஏற்கனவே அவங்களே பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க, இப்போ சரியான பலம். இதுவும் காணாது அப்படின்ட்டு வலு சர்ப்பமும் இவங்களுக்கு பலத்தை கொடுக்கும், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம இன்னைக்குள்ள அரசியல்லே பார்க்குறோம், பண்றதுலாம் அநியாயம் நடக்குது, ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்தியாவில் இதுவரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா பிசாசு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அந்த அதிகாரம் பிசாசு கொடுக்கறதுனால பிசாசின் மக்கள் அவங்க அதை கண்ணு தெரிய மாட்டேங்க அவங்களுக்கு. அவ்வளவுதான். சரி, நான் அதுக்குள்ள ஜாஸ்தி போக விரும்பல. ஆனா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுவும் காணாது பிசாசானவன் இவர்களுக்கு இன்னும் தன்னுடைய அதிகாரத்தை கூட்டி கொடுக்கிறான், தன்னுடைய அதிகாரத்தையும் சேர்த்து கொடுக்கிறான். இப்போ அடுத்த 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அதன் தலைகளில் ஒன்றில் சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. இது என்ன அர்த்தம் அப்படி கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு விஷயம் என்னன்னா, இதுவும் காணாது பிசாசானவன் இவர்களுக்கு இன்னும் தன்னுடைய அதிகாரத்தை கூட்டி கொடுக்கிறான், தன்னுடைய அதிகாரத்தையும் சேர்த்து கொடுக்கிறான். இப்போ அடுத்த 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அதன் தலைகளில் ஒன்றில் சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. இது என்ன அர்த்தம் அப்படி கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னாச்சுன்னா அது தலைகள்ல 10 தலைகள் 10 முடிகள் இருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொல்றேன், ஐரோப்பிய எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னு 28 நாடுகள் சேர்ந்து அது நல்ல ராஜ்ய அதிகாரம் உள்ள நாடுகள் 10 நாடுகள். இதுல ஒரு நாடு ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது மக்களோட பார்வை. அதுதான் இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அதன் தலையில் ஒன்றில் சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. அப்போ இது என்ன அப்படின்னாச்சுன்னா, ரோம பேரரசு முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு உலக மக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அததான் இந்த இடத்துல இப்படி பாக்குறோம். அந்த தலைகள்ல ஒண்ணு முடிஞ்சு போச்சு, செத்துட்டு பயங்கர அடிபட்டு அது எந்திரிச்சுக்கிடவே செய்யாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரோம பேரரச, மறைவா இருக்கிற இந்த ரோம பேரரச ஹோலி ரோமன் எம்பையர்ஸ் அப்படிங்கிறதுல தான் இந்த ஐரோப்பிய யூனியனே உண்டாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, பெல்ஜியம் புரூஸ்ல இருக்கிற இந்த ஐரோப்பிய யூனியனோட ஹெட் குவார்டர் இந்த அந்தி கிறிஸ்து எங்க கொண்டு வருவான்னா, ரோம் இத்தாலி கொண்டு வருவான். ரோமாபுரியில கடைசி நாட்கள்ல இத சரிப்படுத்தி இங்க அவன் தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்து உட்கார்ந்து. அததான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த காயப்பட்டிருக்கிற சாவுக்கேதுவான இனி எந்திக்கவே செஞ்சிராது இந்த ரோம பேரரசு நினைச்சிட்டு இருந்தவங்க, அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது, பூமியில் உள்ள யாவரும் அதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி பார்க்கும்போது அடுத்த 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்குகிறார்கள். யாரு வணங்குறாங்க? பூமியில் உள்ள யாவரும். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை, சாத்தானை வணங்கினார்கள். இப்படிலாம் ஆகுமா? எல்லாத்துக்கும் ஆச்சரியம். மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அவனையும் ஒரு கடவுள் ரேஞ்சி கொண்டு வராங்க. அடுத்தது 5ஆம் வசனத்தில் பார்க்கணும். பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இதுல என்ன பார்க்கணும்னா, பெருமையானதை பேசும் வாய். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பிசாசு பண்ண பாவம் என்னன்னு நினைக்கீங்க? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக
என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். பிசாசு பண்ண பெரிய பாவம் அதான், பெருமை. ஆண்டவர் அங்கிருந்து விளக்கிட்டார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்ல கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 11ஆம் அதிகாரத்துல நமக்கு பேராக்குண்டாக்குவோம் வாருங்கள்ட்டு போறவங்கள அவ்வளோத்தையும் பாஷையை தாறுமாறாக்கி உடைச்சு தள்ளி போயிடுறாரு. இன்னொருத்த 12ஆவது அதிகாரத்துல பார்க்க பாம்போல இருக்கான், வா உனக்கு நான் பேர் உண்டாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்பா நீ வா, உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிதான் ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறார். இதே 11ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், நாங்க எங்க பேரை பெருமைப்படுத்துறோம் போறவன் அவனை அடிச்சு தள்ளிட்டார். இப்ப வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னாச்சுன்னா, தேவனுடைய பார்வையில பெரிய பாவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா என்னதான் இருக்கு அப்படின்னா, அகம்பாவம், பெருமை, கடவுளுக்குரிய இடத்தை கொடுக்காமல் இருப்பது, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம இருப்பது, தம் சுய சித்தம். இதுதான் ஆண்டவருக்காக பெரிய பாவமா தெரியுது. நம்ம நினைச்சா கொலை, விபச்சாரம், அது இதுன்னு அப்படி நினைப்போம். ஆண்டவருக்கு முன்பாக பெரிய பாவம் என்னன்னா அகம்பாவம், பெருமை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கடவுளுக்கு கொடுக்காம ஆண்டவருடைய மகிமையை தமக்குன்னு எடுத்துக்கொள்றது, தம் சுய சித்தம் செய்யுது. இதெல்லாம் ஆண்டவருக்காக ஒரு பெரிய பாவமா இருக்கு. அவருக்கு சமமா அவருக்குரிய உரிமை மகிமையை நமக்கு எடுத்துக்கொள்வது. பிரியமானவர்களே, பாவத்துல 2 வகையான பாவங்களை நம்ம பிடிக்கலாம். பாவத்துல 2 வகையான பாவம். ஒண்ணு ஆதாமின் பாவம், அடுத்தது சாத்தானின் பாவம். நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, ஆதாமின் பாவம், அடுத்தது சாத்தானின் பாவம். ஆதாமின் பாவம் என்ன அப்படின்னீங்கன்னா கீழ்ப்படியாமை. சாத்தானின் பாவம் என்னன்னா மேட்டிமையான பேச்சு, பெருமை. ஆதாம் அப்படி பண்ணதா நம்ம வசனத்துல அங்க பார்க்க முடியாது. ஆதாமோட பாவம் கீழ்ப்படியாமை, சாத்தானின் பாவம் மேட்டிமையான பேச்சு, பெருமை. அதான் யாக்கோபு 4:6 ஆண்டவர் வசனத்துல அழகா சொல்றார், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அந்த சாட்சியல் சொல்றது, இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். என்ன தெரியுமா, ஒரு நூல் இலை தான். அந்த நூல் இலையில நம்ம தவறிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த மகிமை யாருக்கு பேசாது. எங்க ஆலயங்கள்லாம் நாங்க சாட்சி சொல்லும்போது ஸ்ட்ரிக்டா சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. யார் வந்து ஜெபம் பண்ணா, எப்படி ஜெபம் பண்ணா அதெல்லாம் சொல்லக்கூடாது. மகிமை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இருக்கும். எங்க ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரன் இருந்தாப்புல, ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னாப்புல. சாட்சி சொல்லும்போது அந்த ஊழியக்காரன் என்னை வந்து சாவின் விளிவில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான், அவனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா. அப்போ நாங்க அந்த ஊழியக்காரனை கூட்டு பேசணும், எப்பா இது என்ன, ஆமா நான் ஜெபம் பண்ணேன் அதனால தானே அவன் சாவமா படைச்சா அப்படின்னா. அன்னைக்கு நான் அவனை ஊழியத்துல இருந்து எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னாச்சுன்னா, நானோ நீங்களோ எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனோ ஒருத்தனை சாவின் விளிம்புல இருந்து கொண்டு வர முடியாது, பிசாசின் வாயில இருந்து கொண்டு வர முடியாது. ஆண்டவரால மட்டும் தான் செய்ய முடியும். ஆண்டவர் தான் செஞ்சிருக்கா, ஆண்டவர் நம்மளை அனுப்பி செய்யறாரு. அப்போ அதுக்கு கிடைக்கக்கூடிய சகல துதி கன மகிமை எல்லாம் யாருக்கா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவருக்கு மட்டுமே இருக்கணும். ஆண்டவர் தம்முடைய மகிமை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ நாம அடிமைகள். ஒரு கம்பெனி கொஞ்சம் வேற வேலைக்கு வச்சு ஒரு மருந்து செய்ய சொல்லுது, மருந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நான் செஞ்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த கம்பெனிக்கு தான் அதுக்குரிய உரிமை உண்டு. ஆண்டவர் தான் நம்மளை அனுப்பியிருக்கார். அப்போ நமக்கு அதுல பங்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அதை நம்ம போய் எடுத்துக்கிடக்கூடாது, அதனால விளம்பரம், நம்ம ஊழியத்தில் உள்ள சாட்சிகளை சொல்லும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது என்ன பார்க்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பெருமையானவைகளை தூஷணங்களை பேசும் வாய்
அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் மூலம் 42 மாதம் அளவு யுத்தம் பண்ணது. இனிமே முதல் 42 மாதம் முடிஞ்சு இப்ப 2வது 3 வருஷத்துக்கு முன்னால நம்ம வந்திருக்கோம். முதல்ல புரிஞ்சுங்க. இப்ப 13 அதிகாரத்துல நம்ம எங்க வாரோம் அப்படின்னாச்சுன்னா மகா உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள வரோம். அதாவது 12லயே நம்ம ஆரம்பிச்சிடும். 12ல இருந்தே வரோம். மகா உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள வந்துடும். அப்போ இந்த மகா உபத்திரவத்தின் காலத்துல ஆட்சி செய்ய போறது யாருன்னா இந்த அரசியல் வாழ்வின் அந்தி கிறிஸ்து. இவன் தான் இப்போ அடுத்த 3 வருஷத்தை ஆட்சி செய்ய போறான். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷிப்பான். இது சாத்தான். அதனால ஆண்டவரை தூஷிக்க தான் செய்வான். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கும். இப்போ ஆண்டவர் பரிசுத்தவான்கள் மேலேயும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா யோபுடைய புஸ்தகத்துல இந்த விஷயத்தை நல்லா பார்த்துக்கலாம். யோபுக்கு முதல்ல அவன் மேல கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு. யோபுவை தொடல, யோபுவை சுற்றி இருந்த எல்லாத்தையும் தொட்டான். அடுத்து என்ன சொல்றன்னா நீ அவன் ஜீவன்ல கை வச்சிடாத அப்படிங்க. அப்போ ஆண்டவர் அங்கிருந்து என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் இவனும் செய்ய முடியும். இவனுக்கு இன்னைக்கு இப்ப சாத்தான் அதிகாரம் கொடுத்துட்டான், இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் அதிகாரம் கொடுத்துட்டான். அப்படிங்கிறனால வானத்தின் பூமிக்கும் குதிக்க முடியாது. இவனுக்குடைய அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம். இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னாச்சுன்னா பிசாசு எவ்வளவுதான் ஆட்டம் போட்டானோ, நமக்கு விரோதமா இருக்கிறவங்க எவ்வளவுதான் ஆட்டம் போட்டானோ இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு நாட்கள் குறிக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லாம் ஆண்டவருடைய அதிகாரத்தின் கீழே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு இன்னைக்கு கஷ்டம் நடக்குனா கூட ஒருவேளை எனக்கு அது நன்மையாய் மாற்றுறதுக்கு ஆண்டவர் அந்த வழியில கொண்டு போகலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவரே அது எப்படி நீர் விட்டுட்டீரு, இது எப்படி நான் விட்டுட்டீரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. இந்த வெளிப்படுத்துற விசேஷம் படிக்கும்போது இதை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு என் வாழ்க்கையில வருகிற குறுக்கீடுகளா இருக்கட்டும், என் வாழ்க்கையில வருகிற போராட்டங்களா இருக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு சத்துருடைய கிரியைகளா இருக்கட்டும், என் வாழ்க்கையில வர நஷ்டங்களா இருக்கிறது ஆண்டவரின் அதிகாரத்தில் ஆண்டவரின் அறிவிற்கு ஏற்ப ஆண்டவருக்கு தெரிந்து வருகிறது. ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ வந்துட்டா ஆண்டவர் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் அதுக்கு அலோவ் பண்ணிருக்காரு. இப்போ என் பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நான் ஒரு மருந்து வாங்கி கொடுக்கேன். மருந்து வாங்கி கொடுத்து கேட்கல அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷன் போடுறவே நான் வலிக்க அப்படின்னாச்சுன்னா ஒரு அடி கொடுத்து தூக்கிட்டு போய் இன்ஜெக்ஷன் போடுறோம். இன்ஜெக்ஷன் கொடுத்து போய் வீட்டில் மருந்து திங்க, நான் அந்த மருந்து திங்க மாட்டேன் இந்த மருந்து திங்க மாட்டேன்னா 2 அடி கொடுத்து திங்க வைக்கும். ஏன்? கசப்பு கொடுக்கு, அவனுக்கு தேவை அது. அப்போ அது அந்த கசப்பு அந்த கஷ்டம் பட்டாதான் அந்த வியாதியிலேருந்து வெளியே வரும்போது அதை நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்களுக்கு எது வேணுமோ அதை செய்கிறார். எது அவங்களுக்கு சரியோ அதை செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பார்வையில ஒரு நஷ்டமா இருக்கும், ஒரு தோல்வியா இருக்கலாம். ஆனா இந்த நஷ்டங்களும் இந்த தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு அஸ்திபாரமாக அமைகிறது. அப்பதான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டிருக்கிறது. அதான் இந்த முந்தின ஒரு வசனங்கள்ல நம்ம படித்தோம். எத்தனை பேர் இதை ஞாபகம் வச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கின ஒரு ட்ரிப் அந்த வசனத்தை படிச்சுட்டு மேற்கொண்டு உள்ள வசனத்துக்கு நம்ம போகலாம். பன்னெண்டாம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். மரணம் நேருகிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், செத்தாலும் பரவாயில்ல, தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தான், சாத்தானை ஜெயித்தார். இப்போ நம்ம யோபுடைய வாழ்க்கையில அதையும் பார்க்கணும். தம்முடைய ஜீவனையும் பாராமல் சாத்தானை ஜெயித்தார்கள். அதே காரியத்தை அப்படியே நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில போய் பார்த்தான்னு பார்க்கணும்.
என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிட்டு வரேன். உண்மையிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை ஒண்ணு வருது. எந்த சோதனை அப்படின்னாச்சுன்னா நான் நினைக்கிறேன் 14ஆம் அதிகாரம், 14ஆம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து. இப்போ இந்த மெல்கிசேதேக் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் கருப்பா சோப்பா ஒண்ணுமே தெரியாது. வேதத்தை பற்றி, அவரை பற்றி, அம்மா அப்பா யாரு என்ன ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு ஒரு என்ட்ரி வருது. வந்து அவர் என்ன சொல்லி ஆண்டவருக்கு ஆசீர்வதித்து போறாரு? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய, வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமாகிய தேவனாகிய தேவனுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக சொல்லி அவனை ஆசீர்வதிச்சு அவன் கொடுத்த தசமம் பார்த்து வாங்கிட்டு போயிடுச்சு. எதுக்குடா இவர் வந்தாரு அப்படின்னு நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கீங்கன்னா, அப்போ பின்னால வந்து பார்த்தோம்னா ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. என்ன சோதனை அப்படின்னா 21ஆவது வசனத்துல சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். என்ன அப்படின்னா இப்ப சோதோம் ஏதோம் இவங்க ராஜாக்கள்லாம் போய் அங்க இவனை வந்து பிடிச்சு போயிட்டான். வெளியில இருந்து வந்த ராஜாக்கள். இப்போ ஒருத்தன் போய் யுத்தம் பண்ணியாச்சுன்னா யுத்த நீதி அப்படின்னு ஒண்ணு உண்டு. யுத்த நீதி என்ன அப்படின்னாச்சுன்னா யாரு ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆட்களும் பொருட்களும். அப்போ சோதோமின் ராஜா ரொம்ப உஷாரா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். யார்கிட்ட அப்படின்னாச்சுன்னா ஆபிரகாம்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாப்ல. என்ன அக்ரிமெண்ட்? எப்பா ஆட்களை எனக்கு தந்துரு, நீ அவனுக்கு கொள்ளடிச்ச ஜாமான்லாம் இருக்கா அதெல்லாம் நிறுத்திட்டு போ அப்படிங்க. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு அதுக்கு? அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டியாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள். ஒரு பாதரட்சியின் வாரையாயினும் எதையுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இந்த அந்த மெல்கிசேதேக் சொன்ன அதே வார்த்தை இங்க சொல்றாப்ல. என்ன சொல்றாப்லன்னா 23ஆம் வசனம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமாகிய தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை வைத்தது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய பிசாசின் சோதனை. அந்த நாள்ல பிசாசு ஆபிரகாமுக்கு முன்னால வச்சிருந்த ஒரு சோதனை. இதுல ஜெயம் கிடைக்கணுங்காண்டி ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி ஆபிரகாமுக்கு போதிச்சிருக்காரு. அதே வார்த்தையை இவன் திருப்பி இங்க சொல்றான். இங்க ஆண்டவருடைய நாமமே, நான் ஆண்டவரால தான் ஐஸ்வர்யவான் ஆக்கப்படணும், இந்த ஒனியால ஆயிடக்கூடாது. சோதோமின் ராஜா வந்து நாளைக்கு சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லிடக்கூடாது? நான் தான் ஆபிரகாம ஆசீர்வதிச்சேன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் அது தெளிவா இருக்காரு. ஆண்டவர் அதுல தெளிவா இருக்காரு. பிரியமானவர்களே, இங்கே நம்ம அதான் வசனத்துல பாக்குறோம். என்ன பாக்குறோம் அப்படின்னாச்சுன்னா, பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுத்தது மட்டும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எனக்குன்னு விசுவாசமா இருக்கிறவங்க அதுக்கு வருவாங்க. அதுக்கு ஏற்ற வழியில அவங்களுக்கு ஏற்கனவே போதனை செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாட்சிகளை விட்டு ஆண்டவர் உலகம் முழுவதும் அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வசனங்களை போதிச்சிருக்காரு. அப்போ போதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவருடைய கையில அதிகாரம் கொடுத்துடுறாரு. அடுத்தது ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரின் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சில உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத இந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கினார்கள். பூமியின் குடிகள் வந்தாச்சுன்னா அது யார் அப்படின்னாச்சுன்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். இனிமே நீங்க வாசிக்கும் போது அதை மனசுல வச்சுக்கணுங்க. காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான்,
பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இந்த 3 வருஷம் மகா உபத்திரவம். சிறைப்பட்டு கொண்டு போகக்கூடியவங்க சிறைப்பட்டு போவாங்க, கொல்றவனை கொல்லுவாங்க. ஏகப்பட்டவர் இந்த நாட்களில் மரிப்பார்கள். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக. அடுத்தது 11வது வசனத்திலிருந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். அந்த 11ஆம் வசனம் பின்பு அப்படிங்கிற சொல்றோம்ல, அந்த இடத்துல இப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருந்திருக்குமா, இவைகளுக்கு பின்பு. அப்போ இதுல இன்னொரு புதிய சகாப்தா இதுல இருந்து ஆரம்பிக்க போது அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.